எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட பிஸ்னஸ் குரூப்பும் சரி, ஜாப் ரெக்ரூட்மெண்ட் குரூப்பும் சரி, ஸோ ஓப்பன் போர்ட்டில் தான் வச்சுருந்தேன். யாருனாலும் மெசேஜ் பண்ணலாம், யாருனாலும் உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் எடுக்கலாம். பட் அதில் இப்போ ரீசெண்டாக ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி எனக்கு ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணாங்க. இது மாதிரி அதில் ஒரு ஃபேக் ஐடி இருக்குது, ஸோ அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க, உங்களை மாதிரியான மெசேஜ் அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் மாற்றிட்டு, ஸோ எந்த மெசேஜாக இருந்தாலும் அட்மினுக்கு வர மாதிரியும், அட்மின் உங்களுக்கு எதாக இருந்தாலும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அட்மின் மொத்தம் 4 பேர், நான் இல்லாமல் 3 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 3 பேருமே என்கிட்ட கேட்டு தான் செய்வாங்க. என்கிட்ட தான் கேட்டு செய்யணுங்கிறதுனால அந்த தலைப்பு பண்பெல்லாம் எனக்கு கிடையாது. செய்கிற விஷயங்களை கரெக்டாக செய்யணும். ஏன்னா நான் இங்கே இருந்து எடுத்துக்காட்டுன்னு என்கிட்ட ஒரு ஏஜென்சி எனக்கு ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கேட்குறாங்க, எனக்கு ஒரு மேன் பவர் தேவைன்னு கேட்குறாங்கன்னா, அந்த இடத்துல போய் அந்த மேன் பவர் என்ன வேலை செய்ய போகிறாங்கன்னு அதை பார்த்துட்டு தான் அந்த வேலை ஓகே இல்லையா நான் கான்காலில் போட்டு தான் நான் உங்களை எடுப்பேன். இதுதான் உண்மை. இன்னொரு விஷயம், நான் மற்ற ஏஜென்சி மாதிரியே நான் அங்கேருந்து பணத்தை வாங்கிட்டு நீங்கள் கொடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல. ஸோ நான் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு தான் எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஓப்பனாக என்ன நடக்குதோ அதை வெளிப்படையாக சொல்லி தான் செய்கிறேன். இதில் நான் ஏமாறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை நான் ஏமாந்தால் அதில் மிகப்பெரிய அடி எனக்கு விழும். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட யாராவது என்னோடய பேரை சொல்லியோ இல்லை ஏதோ ஒரு ஏஜென்சியில் நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. எனக்கு இப்போ ஆல்ரெடி நீங்கள் அனுப்பிடுறீங்க நிறையா ரிக்வெஸ்ட்டு, நிறைய மெசேஜ். அதில் நான் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி யார் யாருக்கு என்னென்ன ஜாப் தேவை, என்னென்ன ஜாப் இருக்குதுன்னு உங்கள்கிட்ட டைரெக்டாக நான் பேசி எடுக்க போகிறேன். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு யாரும் இதுலேயும் இறங்காதீங்க. நீங்கள் அவசரப்படுறதுனால என்னாட்டி அவசரப்பட முடியாது. ஏன்னா எல்லாருமே இங்கே பணக்காரங்க வரப்போகிறது கிடையாது. எவன் வாழ்க்கையில் நெந்து சாகக்கூடிய ஒரு தருவாயில் போய்ட்டு நான் குடும்பத்தை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் நினைக்கிறோன்னா இங்கே வரான். அந்த எண்ணத்தை நான் மனசில் வச்சுட்டு தான் உங்கள் எல்லாருமே எடுக்கிறேன். சரிங்களா? நீங்கள் பணம் நிறையா வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பொருளாதாரம் நிறையா இருக்குது, சும்மா சுற்றி பார்க்க நீங்கள்லாம் வரல. அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக எடுக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வேறு யார்ட்டையும் ஏதோ ப்ரொஃபைல் கொடுத்துருந்தீங்க, வேறு யாராவது எடுத்திருக்காங்க, வேறு யாரையும் நம்பி போகிறீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். ஸோ நான் கம்மிங் சண்டேலேருந்து நான் எல்லாமே கரெக்டாக ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.